எஜமான் பெற்ற செல்வமே இந்த எஜமானே கண்ணே பசும் பொன்னே அழாதே நீ அழாதே நீ அழாதே அழாதே நீ அழாதே நீ அழாதே எஜமான் பெற்ற செல்வமே சின்ன எஜமானே கண்ணே பசும் பொன்னே அழாதே நீ அழாதே நீ அழாதே உடுக்க எழுவன் கை போல எங்கே இடுக்கல் கலைவதற்கு அப்படி இலக்கமாக கேட்கக்கூடிய இதோ கால சென்று அண்ணன் கோவிந்தசாமி ஐயா நம்ம எல்லாம் விட்டு பிரிந்து ஆகாயத்தில் பிரிந்துவிட்டார். அவருடைய உடன் பிறந்த அக்கா கோவிந்தம்மாள் அக்கா அவர்களும் வள்ளியம்மா அவர்களும் இதோ தன்னுடைய தம்பி இறந்து சாலுவோக சாமிமே சாரு என்று சொல்லக்கூடிய 4வது அடைவதற்காக சொர்க்க காணிக்காக மோட்ச காணிக்காக ரூபாயோடு கொடுத்திருக்கிறார்கள். ஆள் போல் தரித்து அறிவு போல் வேரோடி எக்குறையும் இல்லாமல் அந்த ஆண்டோடைய பார்த்து இழப்பாற வேண்டும் என்று அந்த கோவிந்தசாமி ஐயாவுடைய ஆத்மா மோட்சத்தை அடைய வேண்டும் என்று நாங்கள் அனைவரும் பிரார்த்திக் கொள்கிறோம். ஏண்டா வேண்டிய ஏற்பாடுகள் தயாராகட்டும். உரைத்த பிரகாரம் அந்த சிவமணி உயிரை நீங்கள் என்னை மன்னிக்க வேண்டும் சுவாமி, மன்னிக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும் சுவாமி. மன்னிக்க வேண்டும் என்றால் சுவாமி என்ன? அந்த தாம் தலுக்கராணியும் வாங்கி வனிதாவும் ஆடிய நாட்டியத்தில் மெய் மறந்து நாளை பிடிக்க வேண்டிய சிவமணி உயிரை இன்றைக்கே நாளை தினம் பிடிக்கின்ற உயிரை சிவமணி உயிரை இன்றையே பிடித்து. ஆமாம் சுவாமி. தவறு நடந்து விட்டது. எமது ஆட்சியில் தவறு நடந்தால் எனது சுவாமி கட்டளை அந்த மலை மயிர் இழையில் காட்டி கீழே அக்னியாறு கிடையாது சாபத்தை ஆட்சியில் குறையிருந்தால் என்ன நடக்கும் என்பதே தெரியவில்லை, புரியவில்லை. ஆகையால் 3 தேவர்களுக்கெல்லாம் தெரிந்தால் மாபெரும் குற்றமாக காலங்கள் வரும் வரை தங்க பேழை ஒன்று அமைத்து அந்த பேழைக்குள் இந்த சிவமணி உயிரை காலங்கள் எப்பொழுது வரும் அப்பொழுது
இப்பொழுது தக்க நேரம் வரட்டும். பண்பு பயணம் வல்லூருக்கு இருக்கிறீங்க. மங்கள விழாத்தையாளக்கூடிய மன்னருக்கு மனைவியாகி இரண்டாம் மனைவியாக வசுந்தராவை பெயர் பெற்று சேர சிறப்போட வாழ்ந்து வருகிறேன். எனக்கும் வேண்டிய அறிவை காணவில்லை. அறிவு
தப்பு தண்டா பண்ணதில்லை பொய் கூட சொன்னதில்லை ஏண்டா என்ன பண்ணுடா நான் என்ன பண்ண உனக்கு எதுவுமே சூடு சொரணியே கிடையாதா இந்நேரம் நடத்திட்டு இருந்தா சூடு சொரணியா ஆமாண்டா அதெல்லாம் எனக்கு போய் எப்போ எவ்வளோ நாள் ஆகுது டேய் என்னடா வரும்போதே கால தாமதம் வரும்போது ஆட்ட பாட்டு சந்தோஷமா வர என்ன கால தாமதம் என்னது என்ன கால தாமதம் முக்காதே என்ன கால தாமதம் முக்காதடி டேய் ஐயோ அம்மா முக்கிய பேசாதே பொம்மை நீ மூத்திர மேய்ச்சுக்கு போறேன் யாரு டேய் யாரு பார்த்து என்ன கேக்குறேன் என்னடா கால தாமதம்னா இல்லாத கொள்ளதா சொல்லி ஏட்டு 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 எப்படி டாய் ஏன்டா இவ்வளவு நேரம் அத சொல்றேன் நான் இல்லாத கொள்ளதா சொல்லிட்டு இருக்க அவர் அஸ்வயம் ஒரு அடி வாங்க சொல்ல அவரை வேற அவரு சொல்ற ஒரே ஒரு அடி நீ அடி வாங்கத்துக்கு தலையத்துனா அது வாங்கினா அவர கம்பெனில பைசா வாங்கிக்கிறாரு என்ன எவ்வளவு வாங்கிக்கிற ஓ எவ்வளவு வாங்கிக்கிற 3.25 லட்சம் வாங்கிருக்கிறியே நீ விட்டு 6 ரூபாய் சொல்றீங்க எப்படி அது ஏன்னா ஒரு அடி தான் வாங்க போறாரு அதனால தான் சொல்லிக்கிறேன் பைசா வாங்குது நீ ஆள போறது நீ அதை விட்டுட்டு அவர் உட்காந்து அவரை ஏத்தி விடு கீ குத்து திருவிங்கிறாரு இப்போ அறிவு எப்போது இருக்கு முன்னாடி கால தாமதம் அரசாங்கத்துல அதிகமான வேலைம்மா ஏண்டா அரசாங்கத்துல நிறைய வேலை அது பார்க்கட்டும் நான் யார் எப்படியா இந்நாட்டின் மகாராணி எனது பெயரோ வசந்தரா எனது கணவர் இருக்கிறார் பத்தியா அவர் எதற்காக என்ன இருந்த மாதிரி திருமணம் செய்து கொண்டா தெரியுமா ரெண்டாவது தாரம்மா ஸ்டெப்னியா சி யாரு பத்தி என்ன கேள்வி கேக்குறேன் நீ கேட்கறது ஒண்ணும் தப்பு இல்லடா ரெண்டாம் தாரன்னு சொல்லவே ஒரு வேலை ஸ்டெப்னி என்னன்னு கேக்குறேன் ஏண்டா டேய் இத பாருடா என் வீட்டுக்காரர் எனக்கு லைசென்ஸ் கொடுத்திருக்காரு ஓ லைசென்ஸா ஆமாண்டா டேய் எஃப்சி பண்ணிட்டாங்களா எதுக்கு பாருங்க ஏய் இது வந்து என்ன சொன்ன பாப்பாட்டியா சொன்ன என்ன சொன்ன நானே சொல்லிட்டு விடு என்ன சொன்ன சொல்ற ஸ்டெப்னி ஸ்டெப்னி ஏண்டா தூக்கணும் வந்து உன்னை ஸ்டெப்னிக்கு இன்னொரு பேர் இருக்கு என்னது இது என்னது இது என்னது பாப்பாட்டின்னு சொல்லுவாங்க ஏண்டா பாப்பாட்டிக்கும் பொண்டாட்டிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குடா என்ன தெரியுமா பாப்பாட்டினா அப்படி யாருக்கும் தெரியாம மொல்ல பக்கமா வராப்ப அவ வந்து வைப்பாட்டி பாட்டி புடிச்சிக்கினே கொல்ல பக்கமா போனா அவளாண்ட போனா வைப்பால் பாட்டி அதுதான் வைப்பாட்டி இப்ப புரியுதா விளங்குறமா அந்த மாதிரி நான் ஒண்ணு கிடையாதுடா அதனால என்ன இந்த நாட்டு மன்னர் நடுந்தரமா எதுக்கு திருமணம் செஞ்சுட்டு வந்தா தெரியுமா டேய் அத்தாவின் முதல் மனைவி இருக்காங்க இல்லையா அவங்க நெருமாத கர்ப்பிணியா இருந்து ஒரு பெண் குழந்தை பெத்து போட்டுட்டு அவங்க போய் சேர்ந்துட்டாங்க என்ன செய்வதம்மா மனிதனாக பிறந்தால் என்னைக்காவது ஒரு நாள் அவங்க விதி அவ்வளவுதான் ஒரு பெண் குழந்தை பெத்து எடுத்த உடனே அவங்க போய் சேர்ந்துட்டாங்க அந்த பெண் குழந்தை வளர்க்கணும் இல்லையா அதுக்காக ரெண்டாம் தாரமா என் கணவர் என்னை திருமணம் செஞ்சுக்கிட்டு வந்தாரா அது மட்டும் இல்ல திருமணம் செஞ்சு வந்த கையோட அந்த மகளை இடத்துல ஒப்படைச்சிட்டு அவரு வெளிநாடு போயிட்டாரு இன்று வரைக்கும் வரல ஏண்டா அவர் வெளிநாட்டுல என்ன பண்ணிட்டு இருக்காரு ஏது பண்ணிட்டு இருக்காரு ஒண்ணுமே தெரியல அப்படி இருக்கும்போது அந்த பெண் மகளை சீறு சிறப்புமா வளர்த்து கன்னி பருவம் நீங்கி மங்கை பருவமா அடைச்சிட்டாடா ஆனா இந்த குழந்தைய கண்ணிமை காப்பது போல் காத்துட்டு வர அந்த பெண் பிள்ளைக்கு பத்மாவதி எனக்கு நீதானே ஆமாண்டா உண்மைதான் ஏண்டா இன்னொன்னு தெரியுமா உனக்கு பத்மாவதி சாப்பிடலன்னா நான் சாப்பிட மாட்டேன் அவ தூங்கலன்னா நான் தூங்க மாட்டேன்
அவளை காணாதே எனக்கு தூக்கமும் வராது உறக்கம் இல்லை எதுவுமே இல்லைடா அவன் துரும்ப எச்சு போய்க்கிறமா நீ சாப்பிடாத கொள்ளாத எதை சிரித்து எல்லாம் அவன் நினைப்புதா எப்பொழுது பார்த்தாலும் முப்பொழுது அவன் நினைப்புதான்டா அவன் நினைப்புதா குழந்தை என்ன பண்ணாலும் ஏது பண்ணாலும் எங்க பண்ணாலும் என்ன ஆனாலும் என்ன சாப்பிடாலும் சாப்பிட்டாலும் எந்த பெண்ணு கூட போனாலும் டேய் ஏன் வளர்ப்புடா இந்த அம்மாவுடைய வளர்ப்பு அந்த மாதிரி ஒரு காலம் போக மாட்டா ஏமாண்டா குழந்தை எங்க பண்ணாலும் தெரியல பாரு உச்சி வெயில் வேலை வந்துருச்சு சாப்பிட்டாலும் இல்லையான்னு தெரியல எங்க விளையாட போய்க்கிறாங்களோ ஏண்டா குழந்தை நீ எங்கேயாச்சும் பார்த்தியா ஒரே படுகொலமாக்குது அங்கங்க அதுல தெரியலையே பனியில தூங்க மாட்டோம் டெய்லியுமா தூங்க போறாங்க ஒரு நாள் தான் தூங்க போறாங்க அப்படியே ஊத்து அப்படியே ஊத்து 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 ஏண்டா இந்த குழந்தைய எங்க போயிருக்கா என்னடா ஏதாடனே தெரியல சரி தேடி கொண்டே போகணும் இல்லையா அப்புறம் தேடி கொண்டு போனால் ஆகாது போகணும் என்ன பாட்டு பண்ண இவ்வளவு தூரம் வந்து அதெல்லாம் பாட்டு தேக்கி போனே கீ ஜாவாயி இது மூச்ச பார்த்தா இதுக்கு பங்களா நாயி வேட்ட பண்ண
நானே என் குழந்தையை காணோம், என் செல்லக்குட்டியை காணோம். அவன் எங்க போயிருக்கிறா என்ன ஏதுன்னு தெரியாது. நானே வந்துட்டு இருக்கிறேன். சரிம்மா விடு 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 என்னது விடு 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 டேய் விடு 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 எங்கதான் போனா என்னதான் என்னடா ஆடுஷா என்னடா தச்சி ஐயோ எனக்கு விடு மூஞ்சி முத்த மூஞ்சி விடு எம்மா நீ விழாத அப்படியே இரு. முந்தானியா நீ விட்றா விடு. நான் தான் ஒண்ணுமா நீ சரி யார பார்க்கணுமா எங்க போகிறாங்க தெரியும் தேடி பாத்து தேடிக்கிட்டு வரோம் தேடி வந்து நிற்கிறோம். அத தெரிஞ்சு பார்த்தியா? பைபாஸ் ஏய் ஒருவேளை அந்த நந்தனத்துல ஆடி பாடி கொடுத்தா இருப்பா. அங்க போய் பார்க்கலாம். சீக்கிரம் வா. கலைமகள் கை பொருளே உள்ளை கவனிக்கால் இல்லையோ விலையில்லா மாளிகையில் உன்னை மீட்கவும் விரல் இல்லையோ கலைமகள் கை பொருளே கலைமகள் கை பொருளே நான் யார் உன்னை மீட்க நான் யார் உன்னை மீட்க வரும் நன்மைக்கும் தீமைக்கும் வழிகாட்ட ஏனோ துடிக்கிறது
தன் மக்கள் நிலை கட்டுமே. கலைமகள் கை பொருளே உள்ளை கவனிக்கானில்லையோ, இலையில்லா மாளிகையில் உள்ளை மீட்கவும் திறனில்லையோ. கலைமகள் கை பொருளே இதுதான் என்ற சொல்லுவாரி என்ற சொல்லுவாரியை ஈடுகாட்டிற்கு வந்திருக்கின்றேன். இந்த இடத்துக்கு நான் ஏன் வந்திருக்கின்றேன், நான் யார் வந்திருக்கின்றேன்? என்னுடைய பெயர் தான் பத்மாவதி. என்னை ஈண்டெடுத்த தாய் இறந்து போய்விட்டார்கள். அவர்களுடைய இன்னைக்கு நினைவினால், அதனால அவங்க கல்லறைக்கு சென்று அவங்களுக்கு மாலை மரியாதை செய்வதற்காக வந்திருக்கின்றேன். நான் சின்னஞ்சிறிய வயதா இருக்கும் தாய் முகத்தை பார்க்காத பாவி நான். தாயை பார்த்தது கிடையாது, தாயோட ஸ்தலத்திலே பால் அறிந்தது கிடையாது. தாய் பாசத்திற்காக எப்படிலாம் ஏங்கிக் கொண்டிருக்கின்றேன் தெரியுமா? என்னுடன் இருக்கும் பிள்ளைகள் எல்லாம் தன்னுடைய தாயை பார்த்து அம்மா என்று அழைக்கும் பொழுதெல்லாம் எப்படிலாம் மனவேதனையாக இருக்கிறது. என்னை ஈண்டெடுத்த தாய் இல்லையே, அம்மா எனக்கு பசிக்கின்றது அம்மா அப்படி என்று கேட்பதற்கூட என்னுடைய தாய் இல்லை. ஏன்னா தன்னை ஈண்டெடுத்த தாய் இருந்திருந்தா அம்மா என்று சொல்லும் பொழுதெல்லாம் எவ்வளவு மனதிற்கு எவ்வளவு ஆனந்தமா இருக்கு தெரியுமா? தன்னை ஈண்டெடுத்த தாய் இல்லையே என்ற ஒரே ஒரு மன வருத்தம் தான். அதனால எங்க அம்மா கல்லறைக்கு வந்து நான் அவங்களுக்கு மாலை மரியாதை செய்வதற்காக வந்திருக்கின்றேன் தாயே. அம்மா, உன்னுடைய மகள் நான் பத்மாவதி வந்திருக்கின்றேன் தாயே. என்னை ஈன்றெடுத்த என் தெய்வமே, யார் இருக்கா? எம்மா புது சேலை வாங்கி வந்தே உன்னை நான் புதைச்ச இடம் பார்ப்பதற்கு நான் விழிக்க எங்க போய் தேடுவனுமா? நான் பட்ட கடனை நான் அடைக்கேன். நான் கண்ட கனவிலே எரிஞ்சது அந்த அப்புறதான்
கண்டாங்கி சேலையிலே ஏ கண்ணீரனோ கொடுத்து ஆதரிக்க யார் இருக்கா? புது சேல வாங்கி வந்த உன்னை புதைச்சையிடம் பார்ப்பதற்கா? எத்தனை பிறவியோ உன்முகத்தில் நான் விழிக்க எங்கு போய் தேடுவையம்மா பெத்த கடனை நான் முடிக்க. நான் கண்ட கடவுள நான் கண்ட கனவுல நந்தவனம் எரிஞ்சது அந்த ஆண் கண்ட கடவுள அந்தவரை எரிச்சது அந்தவர நீ என்ன அப்புறத்தான் தெரிஞ்சது. நான் கண்ட கனவில் நந்தவனம் எரிஞ்சது நீ கஷ்டப்பட்ட காலத்திலும் கலகலன்னு சிரிச்சே கண்டாங்கி சேலையிலேயே கண்ணீரத்தான் தொடச்ச. ஆத்தாணி இல்லேன்னா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்த உன்னை புதைச்சையிடும் பார்ப்பதற்கா? என்ன போல பாவி யாரும் இங்கு வந்து பொறக்கல. என்ன போல பாவி யாரும் இங்கு வந்து பொறக்கல. கொள்ளி வைக்கும் கொடுப்பனையும் எனக்கு எங்கே கிடைக்கல. திருநீர்
பூசினக்கை திருநீராயானதோ திருநீர் பூசினக்கை திருநீராயானதோ திரும்பி வந்து பார்க்கிற போ தெய்வம் அங்கே போனதோ கண்ணத்திலே விழுந்த கண்ணீர் கடவுள் மேலே விழட்டும் கண்ணத்திலே விழுந்த கண்ணீர் கடவுள் மேலே விழட்டும் அம்மா இல்லா கடவுளுக்கு அப்போதுதான் தெரியும் ஹரி ராரி 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 ரோ ஹரி ராரி 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 ரோ ஹரி ரோ ஹரி ரோ பத்மாவதி வந்திருக்கின்றேன். எங்கேயாவது இருந்து நீதான் தாயே நான் அம்மா எனக்கு உறுதுணையா இருந்து பக்கத்துணையா இருந்து